ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறையும், அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையும், அந்த வழிபாட்டில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மள கிருஷ்ணருடைய பாதத்தை மாக்கோலம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். இந்த வழிபாட்டு செய்கிறதுனால எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குழந்தைக்காக காத்திருக்கிறீங்க, நிறைய வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் அப்படின்றது லட்சக்கணக்கான மக்களின் அனுபவமான உண்மை. அதனால் முதல்ல நீங்கள் மன உறுதியோட உண்மையான பக்தியோட நம்புங்க. கண்டிப்பாக இந்த விரதம் நான் இருப்பேன், கிருஷ்ண பரமாத்மா நமக்கு குழந்தை செல்வம் அளிப்பார் அப்படின்னு முதல்ல நம்புங்க. அதே மாதிரியே ஒரு வருடம் செஞ்சுட்டு அந்த விரதத்தை விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 வருடம் 4 வருடம் கண்டிப்பாக செய்யுங்க. அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். வாங்க அந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கிருஷ்ணருடைய பாதத்தை போட்டு வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த கிருஷ்ணருடைய பாதத்தை நம்ம எதில் போடணும் அப்படின்னா, அச்சிகளில் போடுறதோட மாக்கோலமாக போடுறது ரொம்ப பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மாவை பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சியும் செய்யலாம். நான் இந்த வீடியோவில் பச்சரிசி மாவு, இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவு வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் அதில் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ வழிபாட்டு முறை பற்றி பார்க்கலாம். இந்த கிருஷ்ணருடைய பாத வழிபாட்டு முறைக்கு அவ்வளோ தனிச்சிறப்புகள் இருக்குது. இந்த கிருஷ்ணருடைய பாதத்தை நம்ம மாக்கோலமில் போடணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எங்கேருந்து போடணும் அப்படின்னா, நம்ம வீட்டோட வாசப்படியிலேருந்து பூஜை ரூம் வரைக்கும் நம்ம இந்த கிருஷ்ணருடைய பாதத்தை போடணும். என்னைக்கு போடணும் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் போடணுமா ஈவினிங் போடணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இப்போ குழந்தைக்காக தான் நான் இந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்ம உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளாவது இருக்கணும். அதனால் நீங்கள் மாலை நேரத்தை தான் உங்களுடைய வழிபாட்டை முடிப்பீங்க. அதனால் நீங்கள் மாலை நேரத்தில் கிருஷ்ணருடைய பாதத்தை மாக்கோலத்தால் போட்டுக்கலாம். ஏன்னா காலையில் போட்டுட்டோம் அப்படின்னா அது அலைஞ்சு போயிடும். அதனால் பூஜை பண்ண போகிறீங்க, விரதம் முடிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கு முன்னால் நீங்கள் கிருஷ்ணருடைய பாதத்தை போட்டு நீங்கள் உள்ள முருகி வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ குழந்தை செல்வத்திற்காக இல்லை, நான் கிருஷ்ணருக்கு எனக்கு பிடிக்கும், நான் அதனால் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை நேரத்திலேயே நீங்கள் கிருஷ்ணருடைய பாதத்தை வெளியிலேருந்து, அதாவது வாசல் படியிலேருந்து பூஜை ரூம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் பூக்கள் அலங்கரிச்சிக்கலாம். இந்த கிருஷ்ணருடைய பாதம் போடும்போது குழந்தைக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு குழந்தை செல்வம் நம்ம வீட்டில் துள்ளி குதிப்பாங்க அப்படின்றது தான் இதனுடைய ஐதீகம். அதே மாதிரியே கிருஷ்ணருடைய பாதம் போட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல செல்வ ஐஸ்வர்யங்களும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். குழந்தை இருக்காங்க, குழந்தைக்காக இல்லை, கடன் இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, வறுமை இருக்குது அப்படின்றவங்க இந்த கிருஷ்ணருடைய பாதம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வந்ததா அர்த்தம். வாசற்படியிலேருந்து இந்த கிருஷ்ணருடைய பாதத்தை நீங்கள் பூஜை அறை வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு, அதற்கப்புறம் வாசப்படியிலேருந்து அந்த கிருஷ்ணருடைய பாதத்துக்கு தீப தூப ஆராதனை காட்டி அவரை உள்ளே அழைச்சிட்டு வரணும். அதை நம்ம செய்ய மறந்துடக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் படம் வச்சுருந்தாலோ, அப்படி இல்லை அப்படின்னா கிருஷ்ணருடைய விக்கிரகம் வச்சுருந்தாலோ அதை வச்சு வழிபாடு செய்யலாம். எதுவுமே இல்லை, நான் குழந்தைக்காக இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. கிருஷ்ணருடைய பாதத்தையே நீங்கள் போட்டு அதையே கிருஷ்ணராக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு சந்தேகம், கிருஷ்ணருடைய படத்தையோ கிருஷ்ணருடைய விக்கிரகத்தையோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா, கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். அதிலும் குறிப்பாக புல்லாங்குழல் வச்சுருக்க கிருஷ்ணனை வச்சுக்கலாமா அந்த படத்தை அப்படின்னா, கண்டிப்பாக வச்சு. அதற்கான ஒரு குட்டி கதை சொல்கிறேன். புல்லாங்குழல் பஞ்சபூத தத்துவத்தில் காற்றோட தத்துவத்துப்படி இயங்குது. பொதுவாக ஒரு மனிதன் பிறந்து அவன் ஆத்மாவாக போகும்போது காற்றோட கலந்துடுற நிலை, காற்றுல தான் அந்த நல்ல சக்தியாக இருந்தாலும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் பரவி இருக்கும். இந்த புல்லாங்குழலை ஊதும்போது நம்ம அந்த சத்தமோ அதை வீட்டில் வச்சுருக்கும்பொழுது அந்த காற்றில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக புல்லாங்குழலை
பானையையும் புல்லாங்குழலோடு இருக்கிற கிருஷ்ணர் படத்தையும் சிலையையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் கிருஷ்ணர் படம் இல்லை அப்படின்னா நாராயணரை வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா நாராயணருடைய ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண பரமாத்மா. அவதாரங்களை அப்படியே வைத்து வழிபாடு செய்கிறது தான் பலன் அதிகமாக கிடைக்கும். முருகனுக்கு எப்படி வேலோ அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பாதம் எப்படி வரைகிறதுன்னு கேட்டிருந்தாங்க, அதான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்